ஓம் நமோ நாராயணாய நமக. மக்கள் ஆட்சி. வணக்கம் நண்பர்களே. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு தலைவரை கொண்டுதான் மக்களாட்சி நடைபெறுகிறது. அது ஜனநாயக முறைப்படியானது. மக்களுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே மக்களின் தலைவர்கள். மக்களுக்கு நல்ல வழிகாட்டியாக தலைவர்கள் இருக்க வேண்டும். அதற்கு மக்களுடைய எண்ணங்கள் தூய்மையான இருக்க வேண்டும். வினை தூய்மை, மன தூய்மை என்பார்கள். மன தூய்மையும் செயல் தூய்மையும் இருக்கின்ற பட்சத்திலே நல்ல ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறோம். அப்படி நம்முடைய எண்ணங்களின் அடிப்படையில் தான் தலைவர்கள் உருவாகிறார்கள். ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கருத்துக்கள் உண்டு, தலைவர்கள் உண்டு. பல கட்சிகள் தேர்தல் நேரத்திலே தேர்தல் அறிக்கைகள் கொடுக்கிறார்கள். அதிலே உள்ள இலவச திட்டங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவலிலே நாம் வாக்குப்பதிவு செய்கிறோம். அந்த இலவச திட்டங்களால் விலைவாசி உயர்வு, கடுமையான விலைவாசி உயர்வு. இலவசம் என்பது எப்படி ஐயா கிடைக்கும்? நமது வரிப்பணத்திலே இருந்து நமக்கு இலவசமாக தருகிறார்கள். அதனை நாம் மீண்டும் எப்படி சரி செய்வது என்றால் விலைவாசி உயர்வால் சிக்கி அல்லல் படுகிறோம். அதனால் இன்றைக்கி பார்த்தீங்களா எவ்வளவு விலைவாசி. ஒரு தேநீர் டீ 20 ரூபா விற்கிது, 15 ரூபா, 12 ரூபாய்க்கு கீழே டீ கிடையாது. குடிக்கிற தண்ணி பெரிய கேன் 45 ரூபா, 19 லிட்டரு கேன். 1 லிட்டரு கேன் தண்ணி 20 ரூபா, 2 லிட்டரு கேன் தண்ணி 30 ரூபா. இதில் சாராயம் வேறு குடிக்கிறாங்க. 150, 190, 200, 250, 500, 1000ன்னு. சாராயம் முக்கியமா, சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு தானே முக்கியம். ஆகவே உணவு, கல்வி, மருத்துவம், குடிநீர் ஆகிய 4ம் நல்ல விதமாக மக்களுக்கு கிடைக்க வேண்டும். நல்ல தலைவர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இலவச திட்டங்கள் நமக்கு எதற்கு? விலைவாசி கட்டுக்கடங்காமல், உயராமல், அளவோடு முறையோடு இருக்க வேண்டும். அப்படி பொருளாதாரம் தெரிந்த தலைவர்களை தேர்ந்தெடுப்போம். எப்போதும் நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே சொல்வோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஆகவே நல்ல தலைவர்களை எப்போதும் தேர்ந்தெடுப்போம் நண்பர்களே. பொருளாதாரம் தெரிந்த தலைவர்களை, அறிவியல் அறிஞர்களை, நல்ல அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்போம் எப்போதும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மக்களாட்சி. மக்களின் எண்ணங்களின் பிரதிபலிப்பு தான் மக்கள் தலைவர்கள். ஆகவே நம் எண்ணங்கள் இப்போதும் நல்லவைதான், எப்போதும் நல்லவைதான். இன்னும் நல்ல தலைவர்கள் வர வேண்டும் நண்பர்களே. வாழ்த்துக்கள். மக்கள் ஆட்சி மலரட்டும், மக்கள் நலமுடன் வாழட்டும். வாழ்க வளமுடன்.